ஹாய் பிரைஸ் லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் கர்த்தருக்குள் சுகமாயிருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். இன்றைய தினத்துல ஆண்டவர் நான் எந்த செய்தியை போடணும், எதை பத்தி பேசணும்னு நான் கேட்டபோது, ஆண்டவர் ஒரு பறந்து காக்கிற ஒரு பட்சியை காண்பித்தார். ஒரு கோபுரத்தின் மேல் பறந்து காக்கிற ஒரு பட்சி, இந்த உலகத்தின் உருண்டையின் மேல் பறந்து காக்கிற ஒரு பட்சியை ஆண்டவர் காண்பித்தார். அதற்கு ஏற்றாற்போல் ஒரு வசனத்தையும் எனக்கு காண்பித்து கொடுத்தார். சங்கீதம் 91:4. அவருடைய சிறகுகளாலே உங்களை மூடுவார், அவர் செட்டையின் கீழ் நீங்கள் அடைக்கலம் புகுவீர்கள். கர்த்தர் தம்முடைய சிறகுகளாலே உங்களை மூடுவார். இது வரைக்கும் உங்களை கர்த்தர் தம்முடைய சிறகுகளாலே மூடின அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? அப்படிப்பட்ட உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு காரியம் நீங்க இப்படி நான் சாட்சியாய் சொல்ல முடியும். கர்த்தர் அந்த போராட்டத்தின் காலத்திலே, அந்த இக்கட்டின் காலத்திலே, அந்த நெருக்கத்தின் காலத்திலே, அந்த கொள்ளை நோயின் காலத்திலே நான் அவரிடத்திலே தஞ்சம் புகுந்து கொண்டே தம்முடைய சிறகுகளால் என்னை மூடினார் என்று சொல்லி ஏதாவது ஒரு அனுபவத்தை நீங்கள் சொல்லக்கூடுமோ? ஏராளமான அனுபவங்கள். தாயின் கர்ப்பத்திலே நீங்கள் உண்டான முதல் இன்ற க்ஷணப்பொழுது வரை, இன்னமும் உங்களுக்கென்று குறித்து வைத்திருக்க கால ஓட்டங்கள் வரை நீங்கள் அவருடைய சிறகுகளாலே மூடப்பட்டிருக்கிறீர்கள் அல்லவா? கொள்ளை நோயின் காலம், கோவிட் வந்தபோது எல்லோரும் தத்தளித்தார்கள். கர்த்தரை குறித்த அறியாதவர்கள் இன்னும் தத்தளித்தார்கள். ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் தம் மண்டையிலே உண்மையாய் தம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்களை என்ன செய்தார்? தம்முடைய செட்டின் கீழாய் மூடிக்கொண்டார். இப்படி நான் சொல்லும்போது சிலர் சொல்லலாம், ஐயோ, பிரசித்தி பெற்ற ஒரு தேவ மனிதர் இவ்விதமாய் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு மரித்து போனார். எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல கிறிஸ்தவ மனிதர் கொரோனாவில் நான் அது கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. அது ஏனென்று நாம் விளங்கி கொள்ள முடியாத அளவுக்கு சில காரியங்கள் கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. ஆனாலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சீர்தூக்கி சற்று இம்மட்டுமாய் கர்த்தர் நடத்தி வந்ததை சிந்தித்து பாருங்கள். அவர் சிறகுகளாலே உங்களை மூடுவது மாத்திரமல்ல, நீங்கள் அவரிடத்துல தஞ்சமாய் சேரும்போது உங்கள் வாழ்க்கையில எந்தெந்த காரியத்திற்கு உங்களுக்கு ஒத்தாசை வேண்டுமோ அதையெல்லாம் அவர் நிறைவேற்றி முடிக்கிறார். சில நேரத்துல என்னோட பிசினஸ் காரியத்துல கூட எனக்கு அவ்வளவு ஆச்சரியமாய் இருக்கும். யாரோ தெரியாதவர்கள் என் பட்சமாய் வந்து எனக்கு துணையாய் நின்று எனக்கு உண்மையும் உத்தமமாய் இருந்து காரியத்திலே எனக்கு உதவி செய்கிறார்கள். என்னை மிகவும் நேசிக்கிறார்கள். அவர்களெல்லாம் எனக்கு அறிமுகமானவர்கள், அவ்வளவுதான். வேற எந்த பழக்க வழக்கமோ எங்களுக்குள்ளாக பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ கிடையாது. ஆம் பிள்ளைகளே, கர்த்தர் காண்பித்த தரிசனத்தை பற்றி கொள்ளுங்கள். விசுவாசத்திலே உறுதியாயிருங்கள். நான் எப்போதும் சொல்லுகிறபடி பரிசுத்த சிந்தனை. நான் பாவம் எதுவும் செய்கிற பிரதர், ஓகே, ரொம்ப சந்தோஷம். பரிசுத்த சிந்தனையில தவறிடக்கூடாது. ஆனாலும் எல்லாவற்றிலும் கர்த்தர் தம்முடைய கிருபையினால் இரக்கத்தினால் இம்மட்டுமாய் உதவி செய்தார், தொடர்ந்து உதவி செய்வார். அவரை அண்டிக் கொள்ளுங்கள்.